தரவுத்தள தர்க்க திட்ட முறைமையினை வடிவமைத்து தரவுத்தள தர்க்க திட்ட முறைமையினை வடிவமைத்து. இப்ப இதுக்கு முதல்ல நாங்க பார்த்த விடயம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன இதுக்கு முதல்ல பார்த்த விடயம்னு சொன்னா, இப்ப நாங்க இஆர் டயக்ராம கீறினோம், இஆர் டயக்ராம கீறினோம். தரவு தளத்தை உருவாக்குவதற்கான படிமுறைகள்ல முதலாவது என்ன? தேவைப்பாட்டு ஆய்வு. தேவைப்பாட்டு ஆய்வு. இரண்டாவது நாங்க பார்த்தோம் என்னன்னு கேட்டால் எண்ணக்கரு வடிவமைப்பு. இல்லையா? எண்ணக்கரு வடிவமைப்பு, கன்செப்சுவல் ஸ்கீமா. இதுல நாங்க என்ன வரைஞ்சோம்? இஆர் டயக்ராம் வரைஞ்சோம். இப்ப நாங்க மூணாவது கட்டத்துக்கு வரோம். என்ன மூணாவது கட்டம்? தர்க்க திட்டத்தினை வடிவமைத்தல். தர்க்க திட்டத்தினை வடிவமைத்தல். தர்க்க திட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது இஆர் டயக்ராமினை தொடர்பாக மாற்றல். தொடர்பு என்று சொல்லுகின்ற பொழுது இவரை சொல்லுவோம் என்னையா? நாங்க ரிலேஷன் என்று நாங்க சொல்லுவோம். என்னையா? ரிலேஷன். இஆர் டயக்ராம் என்னவாக மாற்றப்படும் சொன்னால் தொடர்பாக எங்களுக்கு மாற்றப்படும். இப்ப நாங்க தொடர்பு என்றால் என்னன்னு நாங்க பார்க்க போறோம். தொடர்பு என்று சொன்னால் இஆர் டயக்ராமில் விவரிப்பாக என்ன இருக்கும் என்று சொன்னால் தொடர்பு இருக்கும். என்னையா? இஆர் டயக்ராமின் விவரிப்பாக தொடர்பு எங்களுக்கு இருக்கு. அல்லது இஆர் டயக்ராமின் விவரிப்பாக எங்களுக்கு தொடர்பு காணப்படும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் எம்ப்ளாயி தொடர்பான விவரிப்புகளை, ஸ்டூடெண்ட் தொடர்பான விவரிப்புகளை நாங்கள் பார்த்தோம். என்ன? இப்ப நாங்க இதுல ஸ்டூடெண்ட் நாங்க எடுத்துக்கொள்வோம்னு சொன்னால், ஸ்டூடெண்ட் நாங்க எடுத்துக்கொண்டால் ஸ்டூடெண்ட் நாங்க என்ன செய்ய போறோம்? இண்டெக்ஸ் நம்பர் காட்டினோம். இதுல நாங்க நேம் என்று நாங்க சொன்னோம். இதுல நாங்க அட்ரஸ் என்று நாங்க சொன்னோம். இதுல டிஓபி என்று நாங்க பார்த்தோம். இப்ப இந்த இஆர் டயக்ராமின் ஒரு பகுதியாகிய உள் பொருளின் விவரிப்பாக நாங்க என்ன கொடுக்க போறோம்னு சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு உள்பொருளினுடைய பெயர் ஸ்டூடெண்ட், நேம் பண்பு, இண்டெக்ஸ் நம்பர் பண்பு, போன் நம்பர், அட்ரஸ், டிஓபி, ஜெட் ஸ்கோர் என்று சொல்லப்படுகின்ற விவரங்களை எது கொண்டிருக்கும் என்று சொன்னால் எங்கட இஆர் டயக்ராம் கொண்டிருக்கும் என்று நாங்கள் இங்கு காட்டுகின்றோம். அப்ப நாங்க தொடர்பு நிலை திட்டம் என்று சொல்லக்கூடியது அல்லது தொடர்பு திட்டம் என்று சொல்லக்கூடியது எங்களுடைய இஆர் டயக்ராமில் இருக்கக்கூடிய உள்பொருட்கள், பண்பு, தொடர்புடைமைகளின் விவரிப்பாக எது காணப்படும் என்று சொன்னால் தொடர்பு திட்டம் எங்களுக்கு காணப்படும். அப்ப தொடர்பு திட்டம் என்று சொன்னால் இஆர் டயக்ராமின் உள்பொருள், பண்பு மற்றும் தொடர்புடைமைகளின் விவரிப்பாக எது காணப்படும் என்று சொன்னால் எங்களுக்கு தொடர்பு திட்டம் காணப்படும். உதாரணம், இப்ப நாங்கள் என்டிட்டியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் என்டிட்டியினுடைய பெயர் தொடர்பின் பெயராக வரும். என்டிட்டியினுடைய பண்பின் பெயர் தொடர்பின் பண்பாக வரும். இப்ப நேமாக வரும். அட்ரஸாக எங்களுக்கு வரும். அதுபோல போன் நம்பராக வரும். டிஓபியாக வரும். ஜெட் ஸ்கோராக வரும். ஆகவே தொடர்பு திட்டம் என்று சொல்லக்கூடியது இஆர் டயக்ராமில் உள்ள என்டிட்டி, பண்பு மற்றும் தொடர்புடைமைகளின் விவரிப்பாக என்ன செய்யப்படும் என்று கேட்டால் எங்களுக்கு காட்டப்படும். இது எவ்வாறு எழுதப்படும் என்று சொன்னால் பின்வரும் வடிவில் எழுதப்படும். எப்படி? உள்பொருளின் பெயர் எங்களுக்கு தொடர்பின் பெயராக வரும். அந்த பண்புகள் எல்லாம் இவ்வாறு எங்களுக்கு காட்டப்படும். இது நாங்கள் அட்டவணைகளை உருவாக்குவதற்கு முன்னர் இஆர் டயக்ராமினை இவ்வாறு விவரிப்பாக காட்டுதலை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? தொடர்பு நிலை திட்டம் என்று நாங்க சொல்லுவோம். இதுல இப்ப நாங்க இன்னும் ஒரு விடயத்தையும் இதுல நாங்க நினைவில் எடுத்துக் கொள்ளணும். இதை எழுதுகின்ற பொழுது பின்வருமாறும் இது எழுதப்படும். அல்லது ஸ்டூடெண்ட் நேம் வந்துட்டு என்ன வகையான தரவுகளை வைத்திருக்கும் என்று கேட்டால் எழுத்துக்களை வைத்திருக்கும். இண்டெக்ஸ் நம்பர் எண்ணை வைத்திருக்கும். போன் நம்பர் கரெக்டரையும், அட்ரஸ் கரெக்டர்களையும், டிஓபி டேட் வகையான தரவுகளாகவும், ஜெட் ஸ்கோர் தசம எண்களாகவும் காட்டப்படும் என்று சொல்லி அந்த இஆர் டயக்ராமில் இருக்கக்கூடிய உள்பொருள் பண்புகள் என்ன வகையான தரவுகளை கொண்டிருக்கும் என்று சொல்லியும் அது விவரிப்பாக காட்டப்படும்.
இவ்வாறு எங்களுடைய டயகிராமில் இருக்கக்கூடிய எல்லா உள்பொருட்களும் எல்லா தொடர்புடைமைகளும் எல்லா பண்புகளையும் உள்ளடக்கிய ஒரு விவரிப்பாக என்ன இருக்கும் என்று சொன்னால் தொடர்பு நிலை திட்டம் எங்களுக்கு காணப்படும். அப்ப இப்ப நாங்க முதலாவது தேவைப்பாட்டு ஆய்வு செஞ்சோம், இரண்டாவது டயகிராமை நாங்கள் வரைஞ்சோம், மூணாவது டயகிராமினை அட்டவணையாக உருவாக்குவதற்கு முன் உள்ள விவரிப்பாக நாங்கள் காட்டுகிறோம். இந்த விவரிப்பை நாங்கள் சொல்லுவோம் தொடர்பு திட்டம் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப தொடர்பு திட்டம் எங்களுக்கு பின்வருமாறு விவரிக்கப்படும். இதுல பயன்படுத்தப்படுகின்ற சில சொற்பதங்கள் எங்களுக்கு தெரியணும். என்னையா? இதில் நிறையானது தொகுதிகள் என அழைக்கப்படும். என்னது நிறை என்று சொன்னால், ஸ்டூடெண்ட் எடுத்துக்கொள்வோம். ஸ்டூடெண்ட் எடுத்துக்கொண்டால் ஸ்டூடெண்ட்டுக்கு எங்களுக்கு இப்படி வருதுல, இதான எங்களோட டேபிள். இதுல எங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் வரும் இல்லையா? இண்டெக்ஸ் நம்பர், நேம் வரும், இதுல அட்ரஸ் வரும், இதுல டிஓபி வரும், இதுல டெலிபோன் நம்பர் வரும்ல. இப்ப உதாரணம் எடுத்துக்கொள்வோம். இப்ப ஒரு 100,000 மாணவர்கள் இருந்தால் இண்டெக்ஸ் நம்பர் 1 இருந்து 1000 வச்சுக்கொள்ளுங்களேன். உள் பொருள்ல இது ஒவ்வொன்றையும் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? உள்பொருள் மாதிரி என்று நாங்கள் சொல்லுவோம். என்ன உள்பொருளாக இருந்தா இவரை சொல்லுவோம் என்னையாம்? என்டிட்டி இன்ஸ்டன்ட் நாங்க சொல்லுவோம். என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் என்று நாங்க சொல்லுவோம். அதுவே தொடர்பு திட்டமாக இருந்தால், தொடர்பாக இருந்தால் இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நிறையையும் நாங்கள் சொல்ல போறோம் என்று கேட்டால் டப்புள், தொகுதி என்று சொல்லுவோம். என்ன தொகுதி? இவரை நாங்க ஆங்கிலத்தில் சொல்லுவோம் என்னையா? டப்புள் என்று நாங்க சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு என்டிட்டி டயகிராம்ல இவரை சொல்லுவோம் என்டிட்டி மாதிரி, என்டிட்டி மாதிரி, என்டிட்டி இன்ஸ்டன்ட். தொடர்பு திட்டத்தில் இவரை நாங்க என்ன சொல்லுவோம்? தொகுதின்னு சொல்லுவோம். தொகுதின்னா டப்புள் என்று சொல்லுவோம். அட்டவணையில் இது என்னவாக இருக்கும் என்று கேட்டால் நிறையாக இருக்கும், ரோவாக இருக்கும், அல்லது பதிவாக இருக்கும், ரெக்கார்டாக இருக்கும். எதுல? அட்டவணை எடுத்துக்கொண்டா இது என்னாக இருக்க போறார்? இவர் நிறையாக இருக்க போறார். தொடர்பு திட்டத்தை நாங்க தொடர்பு எடுத்துக்கொண்டால், ஸ்டூடெண்ட் என்று சொல்லப்படுகின்ற தொடர்பை நாங்க எடுத்துக்கொண்டா அதன் இவர் என்னென்று சொல்லப்படுவார்? டப்புள் என்று எங்களுக்கு அறியப்படுவார், தொகுதி என்று அறியப்படுவார். அப்ப இன்னொரு வசனத்திலையும் அதை சொல்லுவோம் என்று கேட்டால் அவர் உள்பொருள் தொடர்பு மாதிரி என்று நாங்கள் சொல்லுவோம். தொடர்பு மாதிரி, ரிலேஷனல் மாடல்ல நிறையானது தொகுதி. அவரை நாங்க சொல்லுகின்ற பொழுது ரிலேஷனல் மாடல், மாடல் என்று சொன்னால் மாதிரி, அதுல நாங்க ரிலேஷன் இன்ஸ்டன்ட் என்று நாங்க சொல்லுவோம். ரிலேஷன் இன்ஸ்டன்ஸ் என்று நாங்கள் சொல்வோம். தொடர்பு மாதிரி என்றும் நாங்கள் சொல்லுவோம். பண்புகள் வளமை போல பண்பு ஒன்றே அறியப்படும். அப்படின்னு கேட்டால் நேம், இண்டெக்ஸ் நம்பர், போன் நம்பருங்கிறலாம் டயகிராமில் என்டிட்டியினுடைய பண்புகள் தானே. தொடர்பு திட்டத்திலேயும் அது என்ன அறியப்படும்? பண்புகள் அறியப்படும். அட்டவணை, அதாவது என்டிட்டி ஆனது, அட்டவணையை நாங்க என்னென்று சொல்லுவோம்? என்டிட்டி. இங்க அறியப்படும் தொடர்பு அறியப்படும். அதுபோல இதுல இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது கேட்டால், இந்த ஒவ்வொரு நிரலிலும் தோன்றக்கூடிய ஒவ்வொரு தரவு வகைகளிலும் பெறுமதியானது தளத்தில் சாத்தியமான ஒற்றை பெறுமதிகளை கொண்டு காட்டப்படும். அப்படி என்ன சொன்னா, இப்ப நாங்க இதுல பெறுமதிகளை காட்டுகின்ற பொழுது இதுல வருகின்ற பெறுமதி வந்துட்டு ஒரு பெறுமதியா வரும். கொமா, இப்ப ஏபிசி கொமா LM என்று 2 பெறுமதி காட்டப்படாது. டெலிபோன் நம்பர் 077,45 2 பெறுமதி காட்டப்படாது. அப்ப டெலிபோன் நம்பரோ அல்லது இதுக்குள்ள வருகின்ற பெறுமதிகள் வந்துட்டு ஒற்றை பெறுமதியாக இருக்கும், சிங்கிள் வெலுவாக எங்களுக்கு இருக்கும். அவை அந்த அடிப்படையில இது அமைந்து எங்களுக்கு காணப்படும். அடுத்த நாங்க பார்க்கலாம் தொடர்பு மாதிரி. நாங்கள் முந்தி சொன்னது என்னையா? இது ஒரு தொகுதி அல்லது பதிவு அல்லது நிலையினை குறிக்கும். அப்படி என்று கேட்டால், இப்ப ஒரு அட்டவணையினுடைய இந்த ரோவை நாங்க என்னென்று சொல்லுவோம்? தொகுதி என்று நாங்கள் அறிவோம். அதுபோல அதனுடைய பண்புகள் வந்துட்டு, பண்புகள் சொன்னால் இப்ப நான் உங்களுக்கு முந்தி மென்ஷன் பண்ணிய விடயம், இந்த பண்புகள் வந்துட்டு நிலையான எண்ணிக்கையுடைய பண்புகள் இருக்கு. அப்படின்னா என்ன? இப்ப உதாரணத்துக்கு 1000 மாணவர்களுக்கும் இந்த 5 தான் பண்பாக இருக்கு.
அப்ப நிலையான எண்ணிக்கையில இந்த பண்புகள் இருக்கும், அது எக்காலத்துக்கும் இருக்கும். ஆனா தொகுதிகளை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னார், நிறைய எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னார், அது காலத்துக்கு காலம் என்ன செய்யும் மாறும். அது காலத்துக்கு காலம் என்ன செய்யும் உங்களுக்கு மாறும். அப்ப காலத்துக்கு காலம் மாறும் என்று சொன்னா, இப்ப ஸ்கூலுக்கு ஜனவரிக்கு பிள்ளைகளை சேர்க்கக்குள்ள அதுல எண்ணிக்கை எத்தனை இருக்க போகுது உங்களுக்கு? ஒரு 1000 1200 ஆகும். ஓஎல் முடிஞ்சிட்டு போக்குள்ள அதுல ஒரு 50 பேரில தாவுவான். அப்ப 1050 ஆகும். இப்ப அட்வான்ஸ் லெவலுக்கு இன்னும் ஒரு வெளியில இருந்து 100 பேர் வந்து சேருவான். அப்ப 1150 ஆகும். அட்வான்ஸ் லெவல் முடிஞ்சு போனோம்னா 250 பிள்ளைகள் ஸ்கூல விட்டு இல்லத்தாகும். அப்ப 900 ஆகும். அப்ப தொகுதிகள் வந்துட்டு என்ன செய்யும்? மாறக்கூடிய பெறுமதிகள்ல காணப்படும். ஆனா பண்புகள் வந்துட்டு எப்படி இருக்கும்? நிலையான எண்ணிக்கை இடங்களுக்கு என்ன செய்யப்படும்? காட்டப்படும். தொடர்பு திட்டத்தில இந்த நிறைகளை நாங்க என்னென்று சொல்லுவோம்? தொகுதி, டப்புள் என்று நாங்க சொல்லுவோம். அடுத்த நாங்க பார்க்கலாம் தொடர்பினுடைய தரம். தொடர்பினுடைய தரம். தொடர்பினுடைய தரம் என்று சொன்னால் இதான் எங்கட அட்டவணை. இந்த அட்டவணையில எங்களுக்கு நிரல்கள் எத்தனை இருக்கு? இப்ப இதுல இண்டெக்ஸ் நம்பர் எங்களுக்கு வருகிறது, நேம் வருகிறது, இதுல டிஓபி வருகிறது, இதுல அட்ரஸ் வருகிறதுங்களா. இவரை நாங்க சொல்ல போறோம் என்னையா? தொடர்பினுடைய தரம் என்று சொன்னால் தொடர்பினுள் உள்ள பண்புகளின் எண்ணிக்கை. அப்ப எத்தனை பண்பு இருக்கு? 1 2 3 4. அப்ப தொடர்பின் தரம் வந்துட்டு எங்களுக்கு 4. தொடர்பினுடைய முதலிமை என்று கேட்டால் தொகுதிகளின் எண்ணிக்கை. இப்ப உதாரணம் இண்டெக்ஸ் நம்பர் 1 2 3 4 5 6 7 தொகுதிகள் எங்களுக்கு இருக்கு, 7 நிறைகள் எங்களுக்கு இருக்கு. அப்ப முதலிமை என்னென்று கேட்டால் எங்களுக்கு 7. அப்ப தொடர்பின் தொடர்புண்டால் என்ன? இந்த தொடர்பினுடைய பெயர் என்ன? ஸ்டூடெண்ட். அவை ஸ்டூடெண்ட் தொடர்பின் தரம் என்று சொன்னால் அதனுடைய பண்புகளின் எண்ணிக்கை. அப்ப 1 2 3 4 பண்புகள். தொடர்பின் தரம் 4. தொடர்பின் முதலிமை என்று சொன்னா அதனுடைய தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனை வரப்போது? எங்களுக்கு 7 வரும்.